மகர ராசி நண்பர்களுக்கு படாத பாடு இருக்கிறதுலே மோசமான ஒரு சூழ்நிலை. அதாவது துக்கத்தின் உச்சம். வாழ்க்கை இனிமேல் வாழலாமா வேணாமா, இனி போதும் அந்த மாதிரிலாம் சொல்கிறதுலாம் ஒன்று. குரு மாறுறாருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், வெற்றி கொடுத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அது எப்பெல்லாம் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளிச்சம் உங்கள் பக்கம் திரும்புது. கடவுளுடைய அனுகிரகம். புது தொழில் உங்கள் ஒய்ஃப் பேரில் ஆரம்பிப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ஆரம்பிக்கிறது. அதாவது கூட்டு தொழிலில் உங்கள் ஒய்ஃப் தான் முதல் பார்ட்னர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நம்ம போடணும். அவங்க பார்ட்னராக நம்ம ஆட் பண்ணணும். பெரிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு ஏற்படப்படும். அது இல்லை, பல பேருக்கு வந்து மெடிசன் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்குது. நிறைய பேர் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. அதுவும் சந்திரன் கனெக்டாக இருந்தாலும் இடம் மாற்றம் செய்து ஏஐயில் 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தானம். மனைவியோடைய ஹெல்த்லையும் கவனமாக இருக்கணும். உங்கள் வயிறு பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து போகும், அதுவும் கவனமாக இருக்கும். ஏன்னா கர்ப்பப்பை. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில புத்தாண்டினுடைய சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். பிரத்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. சார், பொதுவாகவே நீங்கள் கொடுத்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து உங்களை இன்ஸ்பிரேஷனாக வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடைய நேயர்களுக்காக மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார். மகர ராசிக்கு இந்த நியூ இயர் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? மகர ராசி நண்பர்களுக்கு படாத பாடு இருக்கிறதுலே மோசமான ஒரு சூழ்நிலை. அதாவது துக்கத்தின் உச்சம். வாழ்க்கை இனிமேல் வாழலாமா வேணாமா, இனி போதும் அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜாக்பாட்னா நீங்க தான். ஏன்னா குருவுடைய பார்வை பலம் மகரத்துக்கு செம்மையா இருக்கு. இவ்வளோ நாள் நடக்காத விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னா பாருங்களேன். குரு நீச்சமா உங்க ராசி லக்னத்திலே உட்கார்ந்துருந்தாலும் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை பிராப்தம் ஆகும், 2ஆம் குழந்தை நடக்கும். கல்யாணம் வந்து உங்களுக்கு சும்மா ஜாமுன்னு நடக்கும். அதாவது மக்கள் படை சூழ. சந்திரன்னா சமூகம், அவங்க வீட்டில் போய் குரு உட்கார போறாரு. அதனால வந்து நிறைய பேர் வருவாங்க, குப்பை மாதிரி ஆள் வருவாங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த் இருக்கிற பிரச்சனைலாம் முடிஞ்சதுமா. பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிறு, கால்களில் பாதிப்பு, ஸ்கியாட்டிகா, ஏன்னோ இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, இதெல்லாம் அப்படியே அடங்கிடும். இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்போ குரு பார்வை உங்களுக்கு ஏற்படுறதோ உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அப்போ என்ன பார்த்துக்கணும்? குரு போய் உட்காந்துருக்கிற இடம் எங்கே? 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா யார்? கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம்னா ஆல்ரெடி 45 வயசுக்கு மேலே இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்க ஹெல்த்து பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையோட ஹெல்த்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மகர ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய பெண்ணாக இருந்தாங்கன்னா ஹஸ்பண்டோட ஹெல்த்து பார்த்துக்கணும். ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபோட ஹெல்த்து பார்த்துக்கணும். கட்டி மாதிரி சின்ன ஒரு ட்ரபிள் மாதிரி இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் கோச்சாரத்தின் பிரகாரம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. குரு பார்வை இருக்கும்போது ஃபினான்ஸில் பிரச்சனையே வராது. துட்டு வந்துட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நிறைய பெரிய விஷயங்கள் நடக்கும். 2வது பார்த்தீங்கன்னா திரிகோணங்கள் செம்மையாக ஆக்டிவ் ஆகுது. அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான இடம். 3ஆம் இடம் சரியா, அதுக்கப்புறம் 7ஆம் இடம், அதுக்கப்புறம் உங்களுக்கு லாபஸ்தானம். இது 3மே ஃபுல் ஆக்டிவாக இருக்குது. 3, 7, 11 நன்னா இருந்ததுன்னா அது பேர் இன்ப திரிகோணம் அப்படின்னு அர்த்தம். இன்பம்னா என்ன அர்த்தம்? சிம்பிள், இந்த நேம் இட் செல்ஃப் சேஸ் யூ. சந்தோஷமாக இருக்கக்கூடிய திரிகோணம். கஷ்டப்படாமல் 2 பேருடைய உதவியோடு நம்ம நாடி டக்குன்னு மேலே போகிறது. ஒத்தனே கஷ்டப்பட்டு ஒத்தனே வளர்ந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு இன் ஜென்ரல் இப்போ 2-3 பேர் சேர்ந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, நட்பு ஹெல்ப் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, குடும்பம் ஒன்று சேரும். மகரத்துக்கு பெரிய பெனிஃபிட்டே இப்போ என்னன்னா, ஜூனுக்கு அப்புறம் லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஜூன் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு கொஞ்சம் செலவு, தேவையில்லாத பிரச்சனை, அனவசரியான சில கேஸ்லாம் பார்க்குற மாதிரி, செலவு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும். பட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆக போகுது. அதுதான் விஷயம். ஏன்னா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்குறதெல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நடக்கும்.
அதுவும் மெயினா மகரத்துல பிறந்த பல பேருக்கு பிசினஸ் மேக்னட்ஸ் ஆக போறீங்க. புது பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. அது எண்ணெய் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கலாம். இல்ல உங்களுக்கு பால் சம்பந்தப்பட்ட தொழிலா இருக்கலாம். ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங் யூனிட், நான் சொல்றது ஃபுட் ப்ராசஸிங் யூனிட், கிளவுட் கிச்சன். ஓகே. அதே மாதிரி நம்ம காட்டன் உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழில், இதெல்லாம் உங்களுக்கு செம்மையா செட் ஆகும். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏஜென்சின்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுடைய பிராண்ட் எனக்கு கொடுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்மோவியூ எனக்கு கொடுப்பீங்க. ஐ வில் டெவலப் இன் டிஃபரெண்ட் சிட்டி. அந்த பிரான்ச்சைசி மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மகரத்துக்கு செம்மையா இருக்க போகுது. அதிர்ஷ்டம் வந்து நம்ம கைகூடி வருங்க. இவ்வளவு நாள் அதிர்ஷ்டமே இல்லை, ஏன் கேட்குற, படாத பாடு அப்படின்னு சொல்லி நம்ம பேசுவோம். அந்த மாதிரி அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாள். பொதுவாகவே மங்களகாரகன் சுபகாரகன் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துதா கடனை இன்க்ரீஸ் பண்ணுவார், பகையை இன்க்ரீஸ் பண்ணுவார், பிரச்சனை அதிகமாக இருக்கார். வயிறு ஒரு மாதிரி இருக்கும். எப்படி சொல்லலாம், ஒரு 2 முதல்ல வயிற்றுக்குள்ள விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. எப்போ என்ன பிரச்சனையே தெரியாது, ஆனால் ஒரு பிரச்சனை கொடுத்துருக்கோம். அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களும் தெரியும் என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதனால இந்த டைம் பீரியட்ல அந்த குரு மாறுறாருங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், வெற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது எப்பெல்லாம் போய் 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளிச்சம் உங்கள் பக்கம் திரும்புது, கடவுளுடைய அனுகிரகம் உங்களை பக்கம் திரும்புது. சார் அந்த கடவுளாக பார்த்து வழி விட்டா உண்டுன்னு எத்தனை பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இப்போ அந்த வழி விடுறான். வழிதான் என்ன, பாதை கிளியர் ஆகுது, ரூட்டு கிளியர் ஆகுது. நிறைய பேருக்கு மாற்றங்கள் தானாக நடக்கும். அது 7ஆம் இடத்துல இருக்கும்போது நம்ம யாரெல்லாம் வேணாம்னு சொன்னோமோ அவங்க கூடலாம் அந்யோன்யம் வரும். புது தொழில் உங்கள் ஒய்ஃப் பேரில் ஆரம்பிப்பீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் பேரில் ஆரம்பிக்கிறது. அதாவது கூட்டு தொழிலில் உங்கள் ஒய்ஃப் தான் முதல் பார்ட்னர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை நம்ம போடணும். அவங்கள பார்ட்னராக நம்ம ஆட் பண்ணிக்கணும். பெரிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு ஏற்படப்படுது. அது லாபஸ்தானத்துக்கே குரு பார்வை. லாபம்னா துட்டு, லாபம்னா டபுள். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெரிய விஷயம். அது 7ஆம் இடம் 11ஆம் இடம் கனெக்ட் ஆச்சுன்னா போடுற இன்வெஸ்ட்மெண்ட் 20%, லாபம் பார்த்தீங்கன்னா பெருசாக வரும். அதாவது டிஸ்ட்ரிபியூட் ஆகும், லாபங்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஒரு தொகை வெளியே போனாலும் அந்த தொகையை வச்சு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, அவ்வளோ ஒரு சந்தோஷம், மன நிறைவு. மெயின் உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தம், குவா குவா சத்தம் கேட்கும், பெண் குழந்தையா இருக்கும், சூப்பர் ஹாப்பியாக இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய நிலைமைகள். அதுவும் மெயினாக மாணவிகளுக்கெல்லாம் செம்ம டைமிங். அதுவும் மாணவிகளுக்கு செம்ம டைம், பெண்களுக்கு செம்ம டைம், சூப்பராக இருக்க போறீங்க. குரு பார்வைக்கு உட்காந்துருக்கனால பல பேருக்கு வந்து மெடிசன் டாக்டர்ஸ் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கு. நிறைய பேர் இன்ஜினியரிங்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. அதுவும் சந்திரன் கனெக்டா அதனால இட மாற்றம் செய்து ஏஐல சூப்பர்ஃபிஷியல் இன்ஜினியரிங்லாம் படிக்கிறது, அடுத்த டெக்னாலஜி க்ரோத்துக்காக நீங்கள் போகிறதுங்கிற மாதிரி சும்மா சூப்பராக இருப்பீங்க. வாழ்க்கையில் பெரியவங்கன்னு இருக்கிற வரைக்கும் அவங்களால வளரவே முடியாது. நிறைய பேர் மகரத்தில் நீங்கள் பாருங்கள், 21 வயசுலேருந்து, சில பேருக்கு 16 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே வீட்டில் பெரியவங்க கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் கஷ்டப்பட்டு இவங்க வாழ்ந்திருப்பாங்க. வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்களுடைய ஜாதகத்தோட பிராப்தம் எவ்வளோ நன்னா இருந்தாலும் சரி, நான் சொல்கிறது மேட்சிங் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் 60 to 70% அப்படி தான் இருக்கும். இன்னொன்று, இவங்க கையில் தான் எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்கும். சின்ன பையன் ஆனால் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது பெரிய பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு நம்ம சுமப்போம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வெயிட்டை சுமந்து மேலே வந்திருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் மகரம் தான். அண்ட் ஒரே பிரச்சனை, இவங்களால அமைதியாக 10 நிமிஷம் உட்காரவே முடியாது. தேர் ஆல் ஒர்க்கஹாலிக் பீப்புள். மின்னல் வேகம், மண்டை மட்டும் கிடக்குன்னு வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த சுறுசுறுப்புக்கு மாறு பெயர்னா மகரம் தான். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டபிள் ஜாப்ஸ், நான் சொல்கிறது என்ன, உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டேன்னு வைங்க, அது நல்லபடியாக முடிச்சு உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் அவங்களால நிம்மதியாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எவனையும் தப்பு பண்ண விட மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அது அப்படியே இருப்பாங்க. ஏன்னா பயமே தெரியாது. அதுதான் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ குரு பார்வை வரவர் தான் ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் ரியலி ஃபேவர். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக 2026 நீங்கள் பார்க்க போறீங்கன்னு ஒரு டவுட்டே கிடையாது. சூப்பராக இருப்பீங்க. ஓகே, ஸோ எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் சார்? 7ஆம் இடம்ங்கிறது வயிறுமா, சரியா? 7ஆம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தானம், மனைவி. மனைவியுடைய ஹெல்த்லையும் கவனமாக இருக்கணும். உங்கள் வயிறு பகுதிகளில் சில பிரச்சனைகள் வந்து போகும், அதுவும் கவனமாக இருக்கும். மெயினாக கர்ப்பப்பை. ஸோ மகர ராசிக்காரர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் சார்? குரு பார்வை டைரக்டாவே உங்களுடைய ராசி லக்னத்துக்கு இருக்கிறதுனால பூவராக சுவாமி, ஸ்ரீ முஷ்டம் பூவராக சுவாமியை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா போகிறோம். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சூப்பராக இருப்பீங்க, தெரியுமா இருக்கு. ஓகே, ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். வணக்கம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி. வணக்கம்.